எங்களுடைய கனவு நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி. நீர் என்ன? நீர் வளப்பெருக்கம். நீரை சேமிச்சுக்கிறோம். நான் வந்தவொடனே சொல்லுவேன் சட்டசபையில், கர்நாடகாவிலிருந்து எனக்கு ஒரு சொட்டு தண்ணீர் தர வேண்டாம், முல்லை பேரியாற்றிலிருந்து எனக்கு தண்ணீர் வர வேண்டாம், உன் நீர் வளம் உனக்கு, என் நிலத்தில் வளம் எனக்கு, சட்டம் எவன் வரான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வெள்ளை பெருக்கெடுத்துருச்சு, அணை உடையிற மாதிரி இருக்குது, திறக்கிறேன்னா தோளைச்சிருவேன். எங்கே வச்சு கெஞ்சுவேன். நம்ம கேட்டாலும் தர்றதில்லை, கஷ்டப்படுறோம். கொஞ்சம் பெரு 6-7 மாதத்தில் கணக்கில்லாத நீர்த்தேக்கங்கள் எல்லாம் இருக்கலாம், தூர்வாரி புதிய அணைகளை கட்டி தண்ணீரை நான் சேமித்து தந்துடுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கு 500 டிஎம்சி எனக்கு தேவைப்படுது, சேமிச்சிடறேன். முடிஞ்சு போச்சு. 4500 டிஎம்சி மேலே தண்ணி இருக்குது. 2000 தான் பயன்படுத்துகிறேன், 2000 கடலில் விடுறேன். அதில் ஒரு 500 சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு. நீரை பெருக்கிட்டேன். அடுத்து நீர் போயிடுச்சு. வயிறுக்கு என்ன சிவாசியமான்? பசி இல்லாமல் ஒழிக்கணும். எங்கள் அப்பா தாவை சொல்கிறா, பசி வந்தால் 10 மறந்துடும்னு. பசிங்கிற சொல்லி இருக்கக்கூடாது. பைந்தமிழன் நாட்டில் என்ன பண்ணுறது? வாடா, விவசாயம். உணவு தேவை, உயிர் தேவை. உயிர் தேவை எங்கே இருக்குது? விவசாயத்தில். விவசாயம் செய்யும் பிள்ளை வைக்கப்படுறான். இவ்வளோ தானடா விவசாயம். அரசாங்க வேலைடா, அரசாங்க பணி, கவர்மெண்ட் அம்பளை. அப்போ என்ன செய்வேன்? வேளாண்மை அரசு பணியாக மாற்றிடுறேன். இண்டஸ்ட்ரி, இந்த சிப்காடு, குப்காடு, மப்காடுலாம் தூக்கி தூர வீசுகிறேன். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு கொண்டு வந்துடுறேன். விவசாயத்தை செஞ்சுறேன். ஆடு மாடு நானே வளர்க்குறேன், கோழி நானே வளர்க்குறேன், எல்லாம் நானே செஞ்சுறேன். பசிங்கிற சொல்லு இல்லாமல் ஒழிக்கிறேன். அடுத்து என்ன? உயிர். உலகத்தரத்துக்கு மருத்துவத்தை என் மக்களுக்கு கொடுத்துறேன். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, என்ன ஸ்டாண்டர்டு மருத்துவம் கிடைக்குமோ அது காரைக்குடியில், கடகோடியில், கீழே உச்சாணிக்கு, சருகணிக்கு, தேவகொட்டைக்கு, எங்கெங்கே இருக்கானோ எல்லாருக்கும். ஏன் இந்த நிலத்தில் எங்கள் ஐயா பா சிதம்பரம்ங்கிற பெருமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது சாதாரண சிமிழி வழக்கை எரிச்சுக்கிட்டு இருக்க என்ன சின்னத்தா கூட கிடைக்கிற மாதிரி செய்கிறேன். தனியார் முதலாளிகளோட போட்டி போடுகிறேன். அப்பலம், எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி, அதை தாண்டி என் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துறேன். ஏன்? தன்மானமிக்க தமிழ் மகன் அதிகாரத்துக்கு போறேன். ஒற்றை முதலாளியிடம் என் இனத்தின் அரசு தோற்றதாக வரலாறு வரக்கூடாது. தரமான போக்குவரத்து, ஓசி பஸ் இல்லை, ஏசி பஸ். காசு கொடுத்து போகும். காசு நான் தான் வேலை தரனே, நான் தான் சம்பளம் தரனே. பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன், காசு இல்லை. இப்போ மருத்துவம் கொடுத்துட்டேன், ₹1 செலவில்லை. உனக்கு முடியல, ஆத்தாப்புக்கு முடியல, தாத்தா பாட்டுக்கு முடியல, வெளியில் போய் உன் தாய் இல்லை தேசத்தின் தாய், உன் தந்தை இல்லை தேசத்தின் வெள்ளம் நான் பார்த்துக்கிறேன். அழைச்சி சொல்லு, உயிராக கௌரதி தூக்கிட்டு போய் பார்த்துக்கணும். வெளியேறு, நீ என் பொறுப்பு. புரியுது? 2வது கல்வி. உயிர் வந்துருச்சு. அறிவு என்ன? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, சட்டம். பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். சட்டம். அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பவர்கள் தான் தமிழ்நாட்டு அரசியல் வேலையில் முன்னுரிமை. முடிஞ்சு. அமைச்சர் பெருமக்கள், அவன் இவன் அதிகாரி எவர் மகன் பற்றியாக இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கணும். சட்டம். ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. முதலாளிகள் சண்டை நடக்குது. ஓன் தரம் பெருசா, ஏன் தரம் பெருசான்னு. என் பிள்ளைங்க வந்துடும், ஒரு பையன் இங்கே வரமாட்டான், நீ இதான் வரட்டிகிட்டு இருக்கணும். இங்கே அரசு மருத்துவமனை, அரசாங்க மருத்துவமனைக்கு போனாதான் பிழைக்க முடியுங்கிற நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துருவேன். ஏன்? கவர்மெண்ட்டு. யாரோட கவர்மெண்ட்? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, தமிழன் அரசு, தமிழன் அறம் சார்ந்த அரசு. ஒரு இடத்துல பிள்ளை நடக்குது, முடிஞ்சு. தூய குடிநீரை தந்துடுறேன். இப்போ என்ன நடக்குது? நீர் வந்துருச்சு, வயிறு வந்துருச்சு, வேளாண்மை, உயிர் வந்துருச்சு, மருத்துவம், அறிவு வந்துருச்சு, கல்வி, பயன் வேணும். அவ்வளோதானே. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, பயன். அந்த இடத்துல, வாழ்விடத்தில் மாம்பழம் நிறைய வருது, போடுறா தொழிற்சாலை. பலா வருது, போடுறா தொழிற்சாலை. பலாவிலேருந்து குளிரூட்டப்பட்ட பதப்படுத்துகிற கிடங்கு, பலாவை சேமித்து வச்சுப்பேன். எந்த காலத்தில் உனக்கு பலா வேணாலும் தருவேன். பலாவில் ஊறுகாய், வத்தலேருந்து சிப்ஸு. எப்படி? நீ சாப்பிட்டுக்க மாட்டேன். எங்காலும் பண்ருட்டியில் எங்காலும் ஒருத்தர் வீட்டில் தயாரிக்கிறாரு, நான் மயன் நாட்டில் தயாரிக்கிறேன். ஊறுகாய் போடுறேன், ஜாம் தயாரிக்கிறேன். அதை வத்தலை காய வச்சு, தேன், நான் தான் தேன் பண்ண வச்சுருக்கேனே, தேனை எடுத்து போத்தலை அடிச்சது ஊற வச்சு அப்படியே வச்சுருப்பேன். சாப்பிட்டுட்டு நீ சந்தோஷமாக இருந்து செத்துட்டு போ, வாழ்ந்துட்டு போ. எதுக்கு இந்த சாராயத்தை குடிச்சு சாகிற? நான் உன் பிள்ளை வந்து பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாரை திறந்து விடுறேன்.
நல்லா இரு, மகிழ்ச்சியாக இரு. பசி இருக்காது. நான் தான் விவசாயம் பண்ணுறேன். பால் இருக்குது, காய்கறி இருக்குது, கீரை இருக்குது, முட்டை இருக்குது, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, பன்னி வளர்க்குறேன், எல்லாம் வளர்க்குறேன். உனக்கு என்ன வேணும்? கரும்பு இருக்குது, தென்னை இருக்குது, வாழை இருக்குது. என்ன உனக்கு வேணும்? என்ன வேணும் உனக்கு? உன்னை வரியெல்லாம் முடிச்சோன்னு சொல்ல மாட்டேன். நான் இவங்கள மாதிரி திருட்டு பயில கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன்? ஆத்தாளப்பனுக்கு அண்ணன் தம்பிக்கு வேலை செய்ய. நான் ஏன் உன்னை ஏமாற்றணும்? நான் ஏன் என்ன சொல்லணும்? பெற்ற தாயை கையேந்த வச்சுட்டு ஒரு மகன், தன்மானமிக்க மகன் பார்க்க முடியுமா? என் தாயை இப்படி இந்த நாடு என்ன ஆட்சி நடத்துது? 100 நாள் வேலைக்கு போகிற எங்கள் அம்மா அது என்ன வரி கட்டுது? உப்புக்கு ஊறுகாய்க்கு எண்ணெய்க்கு. அதே வரியை தான் அதானி அம்பானி மனைவியும் கட்டுறாங்க. வரி ஒன்றா இருக்குது, வாழ்க்கை தர ஒன்றா இருக்கா? இல்லை. இங்கே மாற்றணும்னு நினைக்கிறேன். உன் மகன் புரியுதுன்னு நினைக்கிறேன்.